எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, தாயாரின் தாளினை பணிந்து அஷ்டலட்சுமியின் தாளினை பணிந்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம். நம் பக்தி எத்தகையது? பகவான் பிறந்த உயிரினங்களுக்குத்தான் அருள் புரிவானா என்றால் அது தான் இல்லை. தாயின் கர்ப்பத்தில் உள்ள கருவையும் காப்பாற்றியிருக்கிறானே. ஆம், பாரத போர் முடிந்து பாண்டவர்களும் ஆட்சியேற்றார்கள். கண்ணன் தன் வேலை இனிதே முடிந்தது என்று துவாரகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது தலைவிரி கோலமாக ஒரு பெண், தேவாதி தேவனே ஜெகநாதா, நெருப்பை கக்கி கொண்டு ஒரு பானம் என்னை துரத்து கொண்டு வருகிறது. அது என் உயிரை மாய்த்தாலும் பரவாயில்லை, என் வயிற்றில் உருவான கருவை அழித்து விடாமல் காப்பாற்றி என்னை கதறிக்கொண்டு ஓடி வந்தாள். கண்ணனுக்கு தெரிந்துவிட்டு அந்த பெண்மணி உத்திரை அபிமன்யுவின் மனைவி என்று. மேலும் அவருக்கு புரிந்துவிட்டது இது அஸ்வத்தாமனின் வேலைதான் என்று. பாண்டவர்களின் சந்ததியை இல்லாமல் செய்து விடுவாம் என்று அவன் அபாண்டவீயம் என மிக கொடிய அஸ்திரத்தை கருவை அரைக்கும் பொருட்டு எவை விட்டிருந்தான். கண்ணன் உடனே சோதி வடிமாக அவள் கர்ப்பத்துக்குள் நுழைந்து தன் சுதர்சன சக்கரத்தால் அந்த அஸ்திரத்தை அழித்தான். குழந்தை பிறந்தும் அது விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட குழந்தை என்ற காரணத்தால் அதற்கு விஷ்ணுராதன் என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தை வெளியில் வந்ததும் தான் தாயின் கருவில் இருந்தபோது கண்ட எம்பெருமானின் உருவம் கண்ணில் படுகின்றதா என்று சுற்றுமுற்றும் பரீட்சித்து பார்த்தால் அவனுக்கு பரீட்சித் என்ற பெயரும் ஏற்பட்டது. என்ன சுவாமி, இதுவரை நீங்கள் பிறப்பாக இருக்கின்ற உயிருக்குள் மட்டுமே பகவான் காப்பாற்றியிருக்கிறார் என்று கூறினீர்கள். ஆனால் படைக்கப்பட்ட உயிரற்ற அசேதங்களையும் காப்பாற்றுகிறானே என்று தானே கேட்கிறீர்கள். கண்ணன் வெண்ணையும் தயிரையும் திருடி உண்பான் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்றே. ஒரு சமயம் கண்ணன் ஒரு வீட்டில் வெண்ணையை திருடி விட்டான் என்று யசோதை அவனை துரத்தி கொண்டு வந்தாள். கண்ணன் தயிர் பானைகளை செய்யும் ஒரு ததிபாண்டன் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய பானைக்குள் ஒளிந்து கொண்டான். அதை ததிபாண்டன் கவனித்தடவே பானைக்குள்ளே இருந்த கண்ணன் அவனுக்கு தாடையால் தன்னை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று கெஞ்சினான். அவனும் யசோதை வந்தபோது அங்கன் கண்ணன் வரவே இல்லை என்று பொய் சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். அவள் சென்றதும் வெளியில் வந்த கண்ணன் அவனிடம் பொய் சொல்லி என்னை காப்பாற்றியதற்கு உனக்கு என்ன வேண்டும் என்று தருகிறேன் என்றான். ததிபாண்டனுக்கோ கண்ணனின் சக்தி நன்றாக தெரியும். மேலும் கண்ணன் பானைக்குள் இருந்து அசேத பொருள்களுக்கு அவன் அந்தர்யாமியாக இருப்பதை உணர்த்துவது போல் தெரியவே பொய்க்காமல் எனக்கு மோட்சம் வேண்டும், அது மட்டுமல்ல என்று தயங்கினான். உடனே கண்ணன் மோட்சத்திற்கு மேற்பட்டது எதுவுமே இல்லையே, பின் என்ன வேண்டும் என்று கேட்க அதற்கு அவன் எனக்கு மோட்சம் தந்தால் மட்டும் போதாது, அந்த பானைக்கு மோட்சம் தர வேண்டும் என்று கேட்டதும் கண்ணன் கண்களுக்குள் அவன் ஒரு ஆச்சரியமாக காட்சியளித்தான். காரணம், ஆச்சாரியர்களுக்குத்தான் தங்களுக்கு மட்டுமல்லாது தன்னை சேர்ந்த சேதனான அச்சேதனங்களுக்கும் சரணாகதி பெற்று தருவார். ஆகவே கண்ணன் உடனே தந்தோம் என்று அருள் புரிந்தான். இப்போது புரிந்ததா? எம்பெருமானின் கருணை அளவிட முடியாது என்று. காரணம், அவனே அனந்தன் அல்லவா? சொல்லுங்கள், எம்பெருமான் சிவன் நாராயணன் ஆத்மாக்களில் வேறுபாடு பார்ப்பவனா இல்லையே? ஆம், நான் தான் அவனை விட்டு விலகி போகின்றோம். பிறகு அவன் நமக்கு கருணை பெறுவதில்லை என்று புலம்புகின்றோம். அவன் அருள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம், நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செய்து கொண்டிருக்கும் பாவங்களேதே. இதற்கு என்ன செய்யலாம்? திரௌபதியை போன்று, கஜேந்திரனை போன்று மற்ற தேவதைகளை நாடி செல்லாமல் அந்த சிவன் நாராயணன் திருப்பாதங்களில் சரணம் என்று முழு விசுவாசத்துடன் விழுந்துவிட்டால் நாம் அதுவரை செய்த பாவங்களுக்கு தண்டனை இல்லாமல் செய்து விடுவான். அதன் பிறகு நாம் உயிர் இருக்கும் நாட்கள் வரை பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம அறியாமல் ஏதாவது பாவங்கள் நாம் செய்தாலும் சிறு சிறு தண்டனை அளித்து
வாழ்நாட்கள் முடிந்ததும் நம்மிடம் சேர்த்து கொள்வது இதுதான் உறுதி. கண்ணனுடைய கருணை, தெய்வத்தோட கருணை. கண்ணன் எப்பேற்பட்டவன்! கண்ணென்றாலே நம்மளை மறந்து உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக உடம்பு சிலிக்க வேண்டும், மெய் நடுங்க வேண்டும். நாம் எங்கிருக்கிறோம் என்ற உணர்வு மறந்து கண்ணனுடன் ஐக்கியப்பட வேண்டும். அதுதான் பக்திக்கு சிறந்தது, பக்தனுக்கு சிறந்தது. ஜடப்பொருளுக்கும் சரி, உயிருள்ள பொருளுக்கும் சரி அவன் எப்படி அருள்பாலிக்கிறான், அருள்பாலித்து கொடுத்தான் என்பதை விளக்கதற்காகவே இந்த கதை கூறப்பட்டுள்ளது. 1000 கலம் நெய்வேத்தியம். கற்பனை செய்து பார்க்க முடியாத நிகழ்வுகளை நிகழ்த்தி அதன் மூலம் மக்களுக்கு ஆத்ம ஞானத்தை அல்பகம்தான் இறைவன். குருவாயூரில் உள்ள பெரும்பலஞ்சோரி என்னுமிடத்தில் நடைபெறும் விழாவிற்கு சமையல் வேலை செய்வதற்காக சென்றிருந்தனர். 4 முதியவர்கள் அவர்களை பார்த்ததும் ஏளனமாக சிரித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர், வைதான் நீங்கள் தான் சமையல்காரர்களா? நாளை 1000 கலம் சாதம், குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் செய்யவனுமே, வைதான் உங்களால் முடியுமா? இத்தனை வயதாகியும் மனத்தின் மேல் உள்ள ஆசை வேலை செய்ய வேண்டியிருக்கிறே என்று ஆணவத்தோடு கேட்டார். கிருஷ்ண பக்தர்களான முதியவர்களோ, பள்ளி வேட்டை உற்சவத்தின் போது குருவாயூரப்பன் சந்தையில் நின்று, குருவாயூரப்பா, உன் அருளை அடைய முடியாத எங்களை இக்கருணை பிடித்தவர் முன் காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்து தங்கள் இருப்பிடத்தை அடைந்தனர். அப்பொழுது மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு 4 குளத்திற்கு நீராட சென்றனர். அப்பொழுது அவர்களுக்கு வழக்கமான நாகோரி எனும் சிறுவன் பல் விளக்குவதை பார்த்து ஆச்சரியமடைந்து, நாகோரி எப்போ வந்து என்று கேட்டனர். அச்சிறுவனோ, நீங்கள் இங்கே சமையல் வேலைக்கு வந்திருப்பது நேற்று ராத்திரி தான் தெரிஞ்சது, வயசான உங்களுக்கு உதவ முடியாது இருக்கலாம் என்று நான் வந்தேன் என்றான் அந்த சிறுவன். முதியவர் அடியவர்களுக்கு சற்று திருப்தியாக இருந்தது. அனைவரும் நீராடி திரும்பினர். சமையல் வேலை துவங்கியது. 4 ஏதோ செய்தனரே தவிர பெரும்பாலான வேலைகளை நாகோரியே பரபரவென்று செய்து முடித்தான். காலை 9 மணிக்குள் இறைவன் படைக்க வேண்டிய திரு அமுது, பால் பாயசம், தேங்காய் பாயசம் மற்றும் கறி வகைகள் எல்லாமே முடிந்து விட்டது. அனைவரும் வேந்தனர். எகத்தாளம் பேசி அவனை அவமானப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் முதியவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஏராளமான வெகுமதியும் அளித்தார். அப்போது நான் அவசரமாக குருவாயூர் போக வேண்டும் என்று கூறி உணவுக்கு முன் புறப்பட்டான் சிறுவன் நாகோரி. முதியவர்கள் 4 உணவை முடித்து குருவாயூர் சென்றனர். அவர்களுக்கு நாகோரியின் நினைப்பே வரவில்லை. குருவாயூர் தரிசனத்தை முடித்து இருப்பிடம் திரும்பியவர்களின் கனவில் குருவாயூரப்பன் காட்சி கொடுத்த, அடியவர்களே, நாகோரியாக வந்து உங்களுக்கு சமையலை உதவி செய்து எனக்கு கூலி தராமல் வந்து விட்டீர்களே, உழைப்பை வாங்கி ஊதியம் தராமல் இருக்கலாமா என்றார். அடியார்கள் திடுக்கிட்டு, குருவாயூரப்பா, எங்களை காப்பாற்றுவதற்காக சமையல்காரனாக வந்து உன் கருணையை என்னவென்று சொல்வது என கண்ணீர் மல்கி துதித்தனர். இதன் காரணமாகவே 1000 கலம் நைவேத்தியம் செய்து குருவாயூரப்பனுக்கு படைக்கும் இத்திருநாளில் சமையற்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் கூலியில் ஒரு பங்கை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து வழக்கமாக வந்தது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காப்பாற்ற வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டானேயானால் எந்த வேடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த காலத்திலும் எப்படி வந்து காப்பாற்றுவான். அவனே இறைவன். அவனுக்கு வேண்டியது பூரண சரணாகதி, பூரண நம்பிக்கை, பூரணமாக அவனை வணங்கி நிற்பது. இதைத்தான் அவன் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களிடத்தும் எதிர்பார்க்கிறான். இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம பலமே கோவிந்த நாமே உயர்ந்தது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது. நாமும் வாழ, நம்மை சார்ந்தவர்களும் வாழ, நாடும் வளம் பெற, நாமும் நாட்டிற்காக நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்து எல்லோரும் வாழ இறைவனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.